அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 and verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வேத பகுதியிலிருந்து கடந்த 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கொடுப்பது என்பது தேவனிடத்திலிருந்து துவங்குகிறது. மனிதன் கொடுக்க பழகிறவன் அல்ல, தேவன் தான் நமக்கு பயிற்றுவித்தவர். அவர்தான் கொடுக்க துவங்கினார். அவருடைய அச்சடையாளங்களை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 3 வாரங்களாக நான் பேசின செய்திகளில் தேவன் கொடுக்கிற தன்மையை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிற நாம், அவர் எவ்வண்ணமாய் கொடுக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டால், நாம் தேவனிடத்தில் பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, நாமும் கொடுக்கிறவர்களாய் மாற நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் வாரம் நான் பேசின பொழுது I spoke about the characteristics of God's blessing. தேவனுடைய கொடுத்தலுடைய தன்மைகள் என்று சொல்லி நான் பேசினேன், குணாதிசயங்கள். முதலாவது, தேவன் எதை கொடுத்தாலும் நேர்த்தியாய் கொடுக்கிறார். He gives us in perfection. ரெண்டாவது, தேவன் எதை கொடுத்தாலும் it has the potential to progress. அது வளருவதற்கு ஒரு தன்மை நிறைந்ததாக, ஒரு வல்லமை நிறைந்ததாக அவர் கொடுக்கிற எல்லாமே பெருகுவதனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி கவனித்தோம். 2வது வாரம் நான் பேசின பொழுது I spoke about the basis of God's giving. எந்த அடிப்படையில் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் கவனித்தோம். முதலாவதாக, தேவன் கொடுக்கிறதின் அடிப்படை அவருடைய வல்லமை உள்ள கிருபையின் அடிப்படையிலே கொடுக்கிறார். Not based on our works, but God gives us according to His powerful mercy. அவருடைய வல்லமை உள்ள கிருபையின்படி தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, இன்னொரு பகுதியிலையும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, நாம் எடுக்கிற பிரயாசங்கள் அதை தேவன் மறந்து விடாதபடி அதற்கு நீதியின் பலனாகிய கிரீடம் அல்லது பலனை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God gives a price for our efforts. தேவன் மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. அதையும் நம்ம கவனித்தோம். கடந்த வாரம் நான் பேசும்போது getting the best out of God's giving, தேவன் கொடுக்கிறவர் தான், ஆனால் அவர் கொடுக்கிறதுலேருந்து சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன என்று போதித்தேன். 2 காரியங்களை கவனித்தோம். தேவன் கொடுக்கிறது நேர்த்தியாக இருந்தாலும் அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். God gives us in perfection, but we have to purify it. ரெண்டாவது, what God gives is filled with promises, but you have to possess it. அது வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது, ஆனால் சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று கவனித்தோம். இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு, do not hinder God's giving. தேவன் கொடுப்பதை தடை செய்யாதே. நான் வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5 to 8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நாம் ஆராதிக்கிற தேவன் தாராளமாய் நமக்கு கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கைகள் ஒன்றும் குறைவு இருக்கக்கூடாது என்று சொல்லி குறைவற்ற ஒரு வாழ்க்கை அவர் விரும்புகிறவர். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி
அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு எதை கொடுத்தாலும் அவர் பொல்லாதவைகளை அல்ல, நல்ல ஈவுகளை தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நம்முடைய தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஆனால் இவ்வளவு தாராளமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவருடைய கரத்தை ஒரு காரியம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் முடக்கி விடலாம். அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, 7வது வசனம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ கர்த்தர் தாராளம் உள்ளவர் தான், அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் தான், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் தான், அவர் நிறைவாய் கொடுக்கிறவர் தான். ஆனால் பெறுகிறவன் ஒரு சந்தர்ப்பத்தில் வேதம் சொல்லுகிறது, எதையும் பெற்றுடலான்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தடை. என்ன தடை என்று பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு தடை இரு மனம். ஒரு மனிதனுக்குள்ள இரு மனம் இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிறதை தடுக்கிறதே இந்த இரு மனம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரு மனம் என்பது தேவனுடைய சுபாவம் அல்ல. அவர் எப்பொழுதும் ஒரு மனம் உள்ளவர். அவர் சொன்னதை அப்படியே செய்வார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் நீதியில் பிரியப்படுகிறவர், அவர் சத்தியமுள்ள தேவன், வேற்றுமையின் நிழல் இல்லாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆனால் இந்த இரு மனம் என்பது தேவனுடைய சுபாவம் அல்ல, அது பிசாசினுடைய ஒரு வஞ்சனை. அது பிசாசு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி, நாம் சுதந்திரிக்க முடியாதபடி நம்மை தடுக்கிறதற்கு அவன் நம்மளை வழி நடத்துகிற ஒரு பாதை என்னன்னா இந்த இரு மனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, 3 விதங்கள் அவன் செயல்படுவான். ஒன்று திருடுவான், அல்லது கொன்று போட்டுருவான், அல்லது அழிச்சிருவான், டிஸ்ட்ராய் பண்ணுவான். நமக்கு தேவன் வைத்திருக்கும் பரிபூர்ண ஜீவன் நம்ம அடைய முடியாதபடி அவன் அழிக்கிறதுக்கு அவன் எடுக்கும் ஒரு யுக்தி. எப்படிப்பட்ட யுக்தின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற ஒரு மனதை சிதைப்பது. அதே தான் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, ஓநாய் அல்லது பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறவன் ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை என்ன செய்யும்? சிதறடிக்கும். ஒரு இடத்துல இருக்க விடாது, ஒரு காரியத்தில் நிலைத்திருக்க விடாது. அது என்ன செய்யும்னா ஆடுகளை பீறி எல்லாவற்றையும் சிதறடிச்சிருமா. இந்த பிசாசனுடைய வேலை என்பதை பார்க்குறோம். இந்த பிசாசு எப்பவுமே மிக தந்திரமாக அவன் நாம் ஒரே மனமாக கர்த்தரை பின்பற்றதான் விரும்புறதில்லை. எப்படியாவது நமக்குள்ள ஒரு இரு மனதை கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலைக்கு நம்ம வரணுன்றதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். நாம் ஒருவேளை அதை பற்றி ஜாக்கிரதையாக இல்லாவிட்டாலும் அவன் இரவும் பகலும் நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க அவன் வேலை செய்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஓமானத்தை இயேசு சொன்னதை நம்ம வாசிப்போம்னா அதை நம்ம விளங்கி கொள்ளலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை வாசிப்பீர்களானால், இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒப்பிட்டு பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ கவனிங்க, நல்ல நிலத்தில் நல்ல விதை விழுமானால் அதனுடைய விளைவு என்ன? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். 4 நிலத்தில் விதை விழுந்துச்சு. அதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையினுடைய விளைவு என்ன? 1 30 60 100 என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். அப்போ விதை நல்ல விதை, நிலமும் நல்ல நிலம். ஆனால் இந்த நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைக்கப்பட்டு ஒரு நல்ல அறுவடை வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த எஜமான் ஊழியர்கள் எல்லாம் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது சத்துரு என்ன செய்கிறான்னா, அந்த நல்ல விதைக்கு பக்கத்தில் என்ன செய்கிறான்னா களைகளை நட்டு விட்டு சென்றான். காலையில் எழும்பி இவங்க இந்த விளைச்சல் எல்லாம் வர்றதை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் எல்லாம் அதிர்ந்து போகிறார்கள். இது என்ன இது?
எப்படி நம்ம களையை விதைக்கவே இல்லையே, நல்ல விதை தானே போட்டோம், எப்படி களைகள் விதைந்திருக்கு? உடனே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், 28ஆம் வசனத்தில். அதற்கு அந்த எஜமான் சொல்லுகிறான், சத்துரு அதை செய்தான். அப்போ யார் செய்கிற வேலை இது? சத்துரு. நம்முடைய ஆத்துமாவுக்கு சத்துரு யார்? பிசாசானவன். அவன் நம்மை அழிக்கவும் கொல்லவும் நம்மை திருடவும் வருகிறான் என்றது நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கொஞ்சம் ஒரு வயல்வெளியை யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த வயலாக இருந்தாலும் 2 தானியங்களை ஒரே வயலில் போட மாட்டாங்க. ஒவ்வொரு வயல் வரப்பில் ஒவ்வொரு தானியம் தான் இருக்கும். அது நெல்லுனா நெல், அது கோதுமைனா கோதுமை, சோளம்னா சோளம், அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே விளை நிலத்தில் நல்ல விதை வளர்கிற இடத்துல இந்த சத்ருவானவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் எத்தனையோ விளைநிலம் இருக்குது, அங்கே விதைக்கிறத விட்டுட்டு நல்லா வளர்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து 2 விதத்தில் செடி வளர்கிறதுக்காக, பயிர் வளர்கிறதுக்காக, பயிரோடு ஒரு களையும் சேர்ந்தே வளர்ந்துடணும்னு அவன் கொண்டு வந்து ஒட்டி கூடவே சேர்த்து அதை நட்டு வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணணுன்றதுல அவன் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் அதை விட வல்லவர், நம்மை விளைய செய்ய வல்லவர். ஆனால் நாம் இதில் ரொம்ப எச்சரிப்பாக நம்ம ஒரு நாளும் இந்த சோதனைக்கு நம்மை விட்டு கொடுக்காம நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 6:24, எவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை வெறுக்கணும், ஒருவனை அவன் சிநேகிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் நீங்கள் தேவனுக்கும் நீங்கள் உலகத்தின் பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. எதையாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்போ நாம் இந்த விசுவாச பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது கூடவே நம்ம மனதை திசை திருப்புறக்கு, நம்மளை இருமனமாக்குறக்கு அவன் தீர்மானம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நம்முடைய எனர்ஜி எப்படியாவது எடுக்கணும், நமக்கு வர்ற தண்ணி அவன் எடுக்கணும், நமக்கு வர்ற ஆசீர்வாதங்களை திசை திருப்பணும், அதை தடுக்கணும். இதில் அவன் எப்பொழுதும் கண்ணும் கருத்தும் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் நினைக்கிறேன், இந்த போராட்டத்தை உணர்ந்த தாவீது அவன் சொன்னான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், உம்முடைய வசனம்தான் எனக்கு வாஞ்சை, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த மனுஷன் ஒரு ஜெபம் பண்ணார். 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 86:11 வாசிப்பீர்களானால், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்போ இருதயம் 2 விதமாக போயிடலாம். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இருதயத்தை என்ன செய்யும்? ஒருமுகப்படுத்தும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்னை பொறுத்த மட்டும் அவங்க போகிற மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு போராட்டம் என்னன்னா, இந்த இருமனதோடு போராடுற போராட்டம் தான். இதை எலியா ரொம்ப அழகாக வெளியே கொண்டு வந்தார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கர்மேல் மலைக்குள்ள கொண்டு போயிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, சகல ஜனத்தண்டைக்கும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றால். பதில பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றுமே சொல்லலையாம். தேவனை பின்பற்றுவோன்னு சொல்லலை, பாகால பின்பற்றுவோன்னு சொல்லலை, தேவனை பிடிச்சிருக்கோன்னு சொல்லலை, பாகால வெறுக்கிறோன்னு சொல்லலை. எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? அமைதியாக இருந்தாங்களாம், ஒரு வார்த்தை பேசலை. இது ஒரு போராட்டத்தினுடைய அடையாளம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இந்த போராட்டம் இருக்குது. தேவனை முழுவதுமாக தேடணும்னு நினைக்கும் போது மனசு இன்னொரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் போயிட்டோமே நினைக்கும் போது தேவனுடைய அன்பு ஒரு பக்கம் நம்மளை இழுக்குது. இந்த இரு மனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பூரணமாக அனுபவிக்க முடியாதபடி தடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலை லவோதிக்கேயா சபையில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற லவோதிக்கேயா சபையை பார்த்து, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை வாய் நின்று என்ன செய்வேன். அதான், இவங்களை சுடு தண்ணின்னு சொல்ல முடியாது, பச்சை தண்ணின்னு சொல்ல முடியாது. ரெண்டாங்கட்ட நிலை, ரெண்டும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு கை வச்சா சுடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூடு இல்லாத மாதிரி இருக்கும். இதான் ரெண்டுமே இல்லை. இந்த 2 மனமாக இருக்கிறது. ஆண்டு சொல்ல, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், நீ என்னோட நிலைச்சிருக்க முடியாது, என்னுடைய நன்மைகளை நீ பெற முடியாது. இன்றைக்கு காலையில் நம்முடைய ஜபம் என்னவாக இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை ஒரு மனம் உள்ளவனாய் மாற்றும்,
இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று அவன் நினைக்கவே கூடாது. இன்றைக்கு ஆராதனை முடிவில், ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் ஒரு வாய்க்காலாக அமைய, எனக்குள்ளே வரும் ஆசீர்வாதங்கள் நான் தடைக்கல்லாக இராதபடி பூரணமாக உன் பக்கம் திரும்ப எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலையிலே பிசாசானவன் நம்மை இந்த ஒரு மனதை விட்டு நம்முடைய இருதயங்களை பிரிக்கிற அவனுடைய சோதனை எப்படிப்பட்டது, எந்த வழியிலே செயல்பட்டு நம்முடைய ஒரு மனதை அவன் குலைக்கிறான் என்பதை குறித்து 2 காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக, நமக்குள்ளே ஒரு மனதை பிரிக்கும் கிரியைகளில் முதலாவது கிரியை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னார் என்று சொல்லவில்லை, தேவன் சொல்லவில்லைன்னு சொல்லலை, தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னது என்று வாசிக்கிறோம். பாருங்க, the number 1, the first method of creating division in our hearts. பிசாசு நம்முடைய இருதயங்களை ஒரு முகத்திலிருந்து இரு மனமாக நம்மை மாற்றுவதற்கு அவன் எடுக்கிற முதலாவது முயற்சி என்னன்னு சொன்னா, he promotes suspicion about God's truth. தேவனுடைய சத்தியத்தை பற்றி நம்முடைய உள்ளங்களில் சந்தேகத்தை எழுப்புவான். சந்தேகத்தை எழுப்புவான். நமக்குள்ள சத்தியத்தை பற்றி ஒரு சந்தேகத்தை எழுப்பி நாம் தேவனுடைய வசனத்தை பூரணமாய் விசுவாசிக்க முடியாதபடி அதற்கு எதிராக கேள்விகளை எழுப்பி நம்மை ஒரு சந்தேகத்திற்குள்ளே, அவிசுவாசத்திற்குள்ளே, நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே கொண்டு போய் விட்டு நம்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு நீக்கும்படி அவன் என்ன செய்வான், வழிவிலக பண்ணுவான். அது இரு மனதை நமக்குள்ளே கொண்டு வருவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, தேவன் அண்டையில் ஒருவன் சேரணும், தேவன் அண்டையில் சேரணும் ஒரு விரும்புவானா, ஒரே வழிதான், அவன் சந்தேகத்தை விட்டு விலகணும், அவிசுவாசத்தை விட்டு விலகணும். ஒரு மனுஷன் அவிசுவாசத்தில் முன்னேறுவானால் தேவன் அண்டை அவன் என்ன செய்ய முடியாதுன்னா சேர முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் இடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும். அப்போ ஒருவன் தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாய் மாற வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும் விரும்பிட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்னா தேவனை மனப்பூர்வமாய் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவர் உண்டென்றும் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு விதமாக சொன்னா தேவனை குறித்த சந்தேகம் அவன் இருக்கக்கூடாது. சந்தேகம் எங்கே வருகிறதோ தேவனோடு உள்ள உறவு என்ன செய்யும்னா பிளவுபட்டு விடும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இது உண்மை. எந்த வீட்டிற்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கு நடுவிலே சந்தேகம் என்று ஒன்று வந்து விட்டதோ அந்த வீடு பிளவுபட துவங்கி விட்டது என்பது அர்த்தம். அதை நீங்க மறந்துடாதீங்க. சந்தேகத்திற்கு ஒரு மனிதன் இடம் கொடுத்து விடுவானால் அந்த வீடு பொல்லாப்புக்கு நேராய் முன்னேறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து காட்டுறேன், உங்களுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டுமானா நீதிமொழிகள் 31:11 31:11 வாசிப்பீர்களானால் இந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அதனுடைய விளைவு என்ன, அவன் சம்பத்து குறையாது. அப்போ ஒரு புருஷன் தன் மனைவியை நம்பும் பொழுதுதான் அவனுடைய சம்பத்தும் பெருகும். என்றைக்கு ஒரு கணவன் தன் மனைவியை சந்தேக கண்ணோடு பார்க்க துவங்கி விட்டானோ அவனுடைய சம்பத்தாகிய சந்தோஷமா இருக்கலாம், அது மகிழ்ச்சியா இருக்கலாம், அது சமாதானமா இருக்கலாம், அது ஐஸ்வர்யமா இருக்கலாம், அது எந்த பெரிய காரியமா இருக்கலாம் உலகத்தில். என்றைக்கு ஒரு கணவன் தன் மனைவியின் மேல் சந்தேக கண்ணை வைக்க பழகிட்டானோ அவனுடைய சம்பத்து என்ன செய்யும், குறையும். அந்த சம்பத்து குறையாம இருக்கணுமா, இந்த சந்தேகங்களை வீட்டை விட்டு விலக்க வேண்டியது
மிக மிக முக்கியம். நான் இந்த ஊழியத்தில் எனக்கு இந்த முழு நேர ஊழியத்தில் 20 வருடம் தான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இதில் நிறைய குடும்பங்களை நான் தனிப்பட்ட விதமாக நான் பேசியிருக்கிறேன், சந்திச்சிருக்கேன். நிறைய குடும்பங்கள் அப்பாவுடைய கவுன்சிலிங் செஷன்ஸில் நான் உட்காந்துருக்கேன். அவங்க சில சம்பவங்களை என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இதில் நான் பார்த்ததில் பெரும்பாலான குடும்பங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட வந்து தீர்த்து வைக்கிறது ஓரளவுக்கு முடியும், சமாதானம் பண்ணிடலாம். ஆனால் இந்த சந்தேகன்றது பேய் உள்ள நுழைஞ்சு வச்சுங்க, அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அதை நான் பார்த்துட்டேன். இந்த சந்தேகம்னு வந்துருச்சா, அதுக்கு ஒருவன் இடம் கொடுத்து விட்டானா அவ்வளவுதான். அதை குணமாக்குறது என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அநேக குடும்பங்கள் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பிரிந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த நிரூபணமே கிடையாது, there is no proof, ப்ரூஃபே கிடையாது. ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் பிரிந்தவங்க இருக்கிறாங்க. நான் அறிந்த விதத்திலேயே நீங்களும் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க, அதற்கு பின்பும் சந்தேகத்தில் வாழ்வாங்க. அந்த வீடு ஒரு நாளும் சமாதானம் பெறவே பெறாது. சந்தேகம் இருக்கு பாருங்க, அது ஒரு நாளும் எந்த இணைப்பையும் நெருக்கத்தையும் ஒரு குடும்பத்திலையும் கொண்டு வராது, தேவனிட்டையும் கொண்டு வராது. தேவனிட்ட ஒருவன் சேரணும்னா கூட அவன் சந்தேகப்படாமல், அவன் மனதில் ஒரு மாற்றம் இல்லாமல் முழு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் தேவனிட்ட சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்தை நம்ம இடமே கொடுக்கூடாது. சந்தேகங்களை வளர்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சீரழியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த சந்தேகத்தை பற்றி நீ கொஞ்சம் பேசுகிறேன். இந்த சந்தேகம் எங்கேருந்து வருது, எங்கே முளைக்குது, இது எங்கேருந்து துளிர் விடுது? நம்முடைய வாழ்க்கைகளில் அவிசுவாசம், சந்தேகம், விசுவாசம் இன்மை, இதெல்லாம் வந்து எங்கேருந்து துளிர் விடுது அப்படின்னு பார்ப்பீங்களான்னா, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 18:9 பார்ப்பீங்களான்னா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று போட்டு, ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வேதாகமத்தில் இந்த மொழிபெயர்ப்பு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சால் லுக்ட் அட் டேவிட் with suspicion and jealousy from that day forward. அந்த தினம் முதல் சவுல் தாவீதை சந்தேகத்தோடும் பொறாமையோடும் பார்த்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த காய்மகராம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் சந்தேகத்தோடும் பொறாமையோடும் பார்த்தான். சரி, அந்த நாள் முதல்னா அது எந்த நாள் முதல்? முந்தின 2 வசனங்கள் வருவீங்கன்னா அந்த நாளை பற்றி எழுதியிருக்கு. அந்த நாள் என்ன நாள்? தாவீது வெற்றி வாகை சூடி கோலியாத்தை ஜெயித்து யுத்தங்களை ஜெயித்து அவன் திரும்ப வருகிறான். அவன் வருகிற வழியிலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே எழுந்த ஸ்திரீகள் என்ன செய்தாங்கன்னா ஆடி பாடி என்ன சொல்லுகிறாங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று மாறி மாறி பாடுறாங்க. இந்த பாட்டின் சத்தத்தை சவுல் கேட்ட உடனே அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது, அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறதா என்று சொல்லி அந்த நாள் முதல் போட்டிருக்கு. அந்த நாள் முதல். அப்போ என்றைக்கு ஒருவன் மேல் சந்தேகம் வருகிறது என்று கேட்டா, எப்பொழுது ஒரு மனிதன் இன்னொருவர் மேல் கனத்தை, மரியாதை, கௌரவத்தை செலுத்த தவறுகிறானோ அன்றைக்கு சந்தேகம் பிறக்கும். நான் இதை விளக்குறேன் உங்களுக்கு. இவ்வளவு காலம் சவுலுக்கு பிரச்சனையே இல்லை, இவ்வளவு காலம் பிரச்சனை இல்லை. சவுல் அவன் பாட்டுக்கு ராஜ்யபாரத்தை அவன் பாட்டு செய்துட்டு இருக்கான். இந்த பையன் தாவீது சவுல் வீட்டுக்கு வருகிறான். அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறான். அவனுடைய அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போய் விடுகிறது. அவனுக்கு வேலை செய்கிறான், அவனை சந்திக்கிறான், போகிறான், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு பெரிய யுத்தத்தில் யாருமே சந்திக்க முடியாத ஒரு கோலியாத்தை இந்த பையன் போய் சந்திக்கிறான். சந்திச்சுட்டு வரும்போது வெற்றி எடுத்து விடுகிறான். வரும் பொழுது இவன் சொல்லலை, இவன் போய் கேட்கல, இவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை, இவர் பாட்டு எழுதலை, யாரோ எழுதின பாட்டு, யாரோ ஒருத்தர் இவனை பாராட்டினாங்க. அவ்வளோதான். அந்த பாராட்டை இவன் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் சுபாமே மாறிச்சு பாருங்க. அவ்வளோ நேரம் என் கூடவே இந்த பையன் இருக்கட்டும்னு அப்பாட்ட கேட்டவர் அந்த பையன் மேலே என்ன செய்தார்னா சந்தேகப்படுறாரு.
இவனுக்கு இன்னைக்கு 10,000 பேர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க, நாளைக்கு என் ராஜ்யத்தை கூட எடுத்து கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஆனால் தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை, அப்படி ஒரு யோசனையும் கிடையாது. ஆனால் இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இந்த குடும்ப பிரச்சனைகள் எங்கெல்லாம் வருகிறதோ நான் உங்களை கவனிச்சிருக்கேன். என்றைக்கு யாராவது ஒருவர் ஒருவேளை கணவனையோ மனைவியையோ பாராட்டும் போது, வேறொருவர் வந்து பாராட்டும் போது அதை சந்தோஷமாய் அங்கீகரிக்கிற ஒரு சுபாவம் கணவனிடத்திலேயோ மனைவியினிடத்திலேயோ இல்லையோ, அன்றைக்கு அங்கே சந்தேகம் பிறக்கும். என்ன யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு என்ன பாராட்டு, அவ்வளோதான் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பற்றி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவருக்கு மட்டும் என்ன பாராட்டாம், அவ்வளோதான். அன்றைக்கு ஆரம்பித்தோம். ஏன் பாராட்டுறாங்க, எதுக்கு பாராட்டுறாங்க? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எழுமுனா குத்தம், போனா குத்தம், ஒரு துணியை உடுத்துனா குத்தம், எதுக்கு இந்த துணியை போட்டிருக்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சண்டை. ஒரு சாப்பாடை சமைச்சா சண்டை, ஒரு நேரம் படுத்தா சண்டை, ஒரு நேரம் எழுமுனா சண்டை, ஃபோன் பக்கத்தில் போனால் உடனே சண்டை, சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கடைக்கு போக முடியாது, வீதிக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது, சந்தேகத்திலே இருப்பாங்க. அது எப்போ அவங்கள தாக்குதுன்னு சொன்னால், என்றைக்கு இன்னொருவரை பாராட்டும் சுபாவம் ஒருவனுக்கு இல்லையோ அவன் சந்தேக பிராணியாக தான் இருப்பான். அது உண்மை, அது நிஜம். ஒரு கணவன் தன் மனைவி பாராட்டப்படும் போது, ஏன் சரீரங்க, அவங்களுக்கு வர்ற பாராட்டு யாருக்கு பாராட்டு, எனக்கு தான் பாராட்டு அப்படின்னு மகிழ்வானால் சந்தேக போய் அங்கே விட்ட ஓடிடும். அதே போல் ஒரு மனைவி கணவன் பாராட்டப்படும் பொழுது, பரவாயில்ல என்னுடைய கணவனாச்சே, அவர் பாராட்டப்படுறது எனக்கு மேலே வந்த மகிமைன்னு அந்தம்மா ஒரு கிரீடமாக நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ வேற நான் வேற, உன்னை விட நான் தான் பாராட்டப்படணும்னு ஒரு ஆள் நினச்சிட்டா, நான் இன்னொருவருக்கு கனம் கொடுக்க மாட்டேன் அல்லது இன்னொருவர் கனத்தை பெற தகுதியற்றவர் என்று ஒருவன் நினைத்து விட்டானால் அன்றைக்கு சந்தேகம் உள்ள வந்துடும். அது பிசாசு கொடுக்குற ஒரு இடம். அதனால தான் பவுல் சொல்லுவார், ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. இன்னொருவருக்கு கனம் கொடுக்கப்படும் போது நம்ம முகம் சுளிக்குதுன்னா இதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் பாராட்டப்படும் போது நம்முடைய முகம் மகிழ்ச்சியை இழக்குமானால், நம்முடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் வருமானால், அது நேராக நம்மளை எங்கே கொண்டு போய் விடும்னா சந்தேகத்தில் கொண்டு விடும். பாராட்டை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பது சந்தேகத்தை நாம் எவ்வளோ வளர்க்கப் போகிறோம் என்பதற்கு அடையாளம். மறந்துவிடவே கூடாது. நான் இது இன்னும் விளக்குறேன். யார் மூலமானா இயேசுவின் சம்பவத்தின் மூலமாக நான் விளக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும். எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சரி நான் விளக்குறேன் உங்களுக்கு விளங்கிடும். நீங்கள் மத்தேயு 13:38 வாங்க. மத்தேயு 13:38. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யவில்லை. தன்னுடைய சொந்த ஊரில் அநேக அற்புதம் செய்யலையா. ஏன் அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் என்னது? இன்னொரு விதமாக சொல்லணும்னா சந்தேகம். நம்பலை, இந்த பையனால் செய்ய முடியாது, இவரால் செய்ய முடியாது அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க, அவரெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறபடி அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்பட்டாங்க. விசுவாசிக்கலை. they did not believe. அவிசுவாசத்திலே இருந்தாங்க. இதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்க அவிசுவாசித்தாங்க? ஏன் இயேசுவை விசுவாசிக்க மறுத்தாங்க? ஏன் இயேசுவை பார்த்து சந்தேகப்பட்டாங்க? அவர் ஏன் நம்பலை? ஏன் ஏற்றுக்கொள்ளலை? காரணத்தை நீங்கள் அதே பகுதியில் வாசிக்கலாம். மத்தேயு 13:54 முதல் 57 வசனங்களுக்கும் கவனத்தை திருப்புங்க. 54 முதல் 57. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அப்போ அவங்க கணக்கில் என்னன்னா, இவனுக்கு வரக்கூடாது, இந்த பலத்த செய்கை, இந்த ஞானம்லாம் இவனுக்கு வர்றதுக்கு இவனுக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு மனசுல வச்சுருக்காங்க. வந்ததை பற்றி ஏன் அப்படி ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா, 55ஆம் வசனம். இவன் யாரு? தச்சனுடைய மகன் அல்லவா. அப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, தச்ச மகனுக்கு தச்சம் போல தான் மூளை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க.
அந்த சைஸில் தான் அவர் வளருவார், அதுக்கு மேலே போக மாட்டார். இன்னாருக்கு பிள்ளை இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. தச்சனுடைய மகனுக்கு இந்த வல்லமையான செய்கைகள், இந்த ஞானம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, இவர்களே தீர்மானம் பண்ணுறது. அதனால் அவருக்குலாம் அவ்வளோ மரியாதைலாம் கொடுக்கக்கூடாது. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பாருங்கள் அடுத்து என்ன செய்தாங்க பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அவங்க கணக்கில் என்னென்னா இவள் யாருன்னா அவர்கள் திருமணத்துக்கு கூடி வரும் முன்பே அவள் கர்ப்பவதியாக இருந்தாள். இப்படிப்பட்ட பிள்ளையா பிறந்தவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கையெல்லாம் வராது. அவங்களுடைய கணிப்பு. மூன்றாவது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. எல்லாம் நம்மகிட்ட சுற்றுற பசங்க தான், நம்ம லெவலில் தான் இருப்பாங்க. இவன் மட்டும் என்ன தனியாக இவன் ஞானி என்ன பெரிய பலத்தை செய்ய, அதெல்லாம் செய்ய முடியாது. இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. சில பேர் இருக்காங்க பாருங்க, நீ அங்கே தானே, அந்த வீட்டு பையன் தானே, தெரியும், இவங்களே அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ என்ன பண்ண மாட்டேன், வளர மாட்டேன் அப்படி இவங்களே ஒரு அளவீடை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் நிற்கும்போது இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா, தச்சனுடைய குமாரனுக்கு, மரியாளுடைய குமாரனுக்கு, அவன் சகோதர சகோதரிகளாம் நம்மண்டே இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இங்கே பாருங்க, இந்த உலகத்துடைய பிரச்சனை இதுதான். நாமளே ஒவ்வொருத்தரும் கணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க. இவ்வளோதான் ஆனர் அவங்களுக்கு, ஒரு வயசுக்கு அவங்க பின்னணிக்கு நாமளே முடிவு கட்டிடுறோம். இவ்வளோதான். சவுல் தாவீதுக்கு ஒரு முடிவு கட்டினார். ஆடு மேய்க்கிற பையன், பெத்லகேம் கிராமத்தில் வந்த பையன், அவனுக்கு இவ்வளோதான் தெரியும், அவனுக்கு இவ்வளோதான் தகுதி, அவனுக்கு நம்மளை விட கம்மியான கனம்தான் தகும் இவரே நினச்சிக்கிட்டார். அவன் தன்னை விட மேலே போறானவனே அவரால் என்ன பண்ண முடியலை, அதை நம்ப முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை, அவனை கனப்படுத்த முடியலை, அவனை மரியாதை செலுத்த முடியலை, அவனை கௌரவிக்க முடியலை. பாருங்க, அவனுக்கு எதிர்த்து தான் வந்தான். இயேசு தங்கள் நடுவிலே பிறந்தவர், தாங்கள் பார்த்து வளர்ந்தவர், அவர் மேல கனமும் பலத்த செய்கைகளும் ஞானம் வெளிப்பட்ட உடனே சுற்றி இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியல, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை விசுவாசிக்கலையாம். they did not believe. எந்த செய்கையும் விசுவாசிக்கல. சரி, இயேசு அவங்க அவிசுவாசத்தை எப்படி பார்த்தார்? இவங்க விசுவாசிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு இயேசு கண்டுபிடிச்சார். அதை நம்ம வாசித்தோம்னா நம்ம விளக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம் நான் நினைக்கிறேன். நீங்கள் 57ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2ஆம் பகுதி, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும், எதை பற்றி பேசினார் பார்த்தீங்களா? அவிசுவாசத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றிலாம் இயேசு பேசலை. அவர் எதை சொன்னார்னா, இவங்க ஏன் என்னை அவிசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலை, கனப்படுத்தலை. they don't respect me, they don't honor me. என் பலத்த செய்கையில் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஞானத்தில் பிரச்சனை இல்லைப்பா. இது பிரச்சனை என்னன்னு சொன்னால், they don't respect me, they don't honor me. நான் அதே ஊரில் இருந்ததுனால என்ன கனவீனமாக பார்க்குறாங்க. அதனால முடிவு என்னன்னா, அவங்க என்னை பார்த்து விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க அல்லது என்னை சந்தேகப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, என்றைக்கு இந்த கனவீனம் அல்லது ஒருவர் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறோமோ அந்த இடத்துல சந்தேகம் வரும். எந்த அளவுக்கு நாம் ஒருவரை நாம் கனமுள்ளவர்களாய் பார்க்கிறோமோ அவர்கள் மேல் நமக்கு நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல ஒருவன் ஏதாவது ஒன்று பெறணும்னா, எந்த அளவுக்கு நம்ம தேவனை கௌரவிக்கிறோமோ, தேவனை கனப்படுத்துகிறோமோ, தேவனுடைய உயர்வை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு அவர் மேல் உள்ள விசுவாசம் வரும். பிசாசு செய்கிற தந்திரம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய கனம் நம்முடைய கண்களில் குறையும்படி நமக்குள்ள என்ன கொண்டு வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான், சந்தேகத்தை கொண்டு வருவான். தேவன் இப்படி சொன்னாரா, தேவன் இப்படி சொன்னாரா, அந்த சந்தேகத்திற்கு ஒருவன் இடம் கொடுப்பானால் முடிவு என்ன தெரியுமா? தேவன் நமக்காய் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவியாதபடி தடைக்கல்லாய் நாம் மாறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ளே எழும்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று நமக்குள்ளே பாயாதபடி நமக்குள்ளே அவன் சந்தேகங்களை கொண்டு வரும்போது எப்படி இதை எதிர்த்து நிற்பது, எப்படி தடுத்து நிறுத்துவது? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அதை செய்தார்கள்? அவர்கள் இந்த போராட்டத்தை கடந்து செல்லும்பொழுது எப்படி அதை மேற்கொண்டார்கள்? 2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது 2 ராஜாக்கள்
7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், 2 ராஜாக்கள் 7 1 முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். சந்தேகத்தை எழுப்புறான் பாருங்க. யார்? கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா, ஒருத்தன் என்ன பண்றான்? சாஞ்சிட்டு வானத்திலே அப்படியே பலகனிய கடவுளே திறந்தா கூட இது நடக்காதுன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நடக்குமா? ஒரு சந்தேகம் எழுப்புனா. இந்த சந்தேகத்தை எழுப்பின உடனே எலிசாவை பார்ப்பீங்களானா, அந்த சந்தேகத்தை உடனே அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பாருங்க. he never received it. அதை அக்னாலேஜ் பண்ணவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை அங்கீகரிக்கவே இல்லை. உடனே அதை எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை நீ காண்பாய், ஆனாலும் அதை நீ என்ன செய்ய மாட்ட. ஆமாம், உடனே he confronted it. அவர் சொன்னார், நீ கண்ணால் பார்ப்ப, சாப்பிட மாட்டேன், நாங்கள் கண்ணால் பார்ப்போம், சாப்பிடுவோம். அந்த அவிசுவாச வார்த்தைகள் தன்னுடைய ஆவியிலே கலந்து விடாதபடி, தன்னுடைய எண்ணங்களில் கிரியை செய்ய முடியாதபடி உடனே அதற்கு என்ன செய்தான்னா, எதிர்த்து பேசி அந்த அக்கினியாஸ்திரங்களை அவன் அவித்து போட்டான். அதனுடைய முடிவு என்னன்னா, யார் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நின்றானோ அவன் ஜெயம் எடுத்தான். அவன் தேவனுடைய அற்புதத்தை தன் வாழ்க்கையில் கண்டான். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு இவ்வளவு அற்புதம் செய்து அவனை ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்து அவன் சோதிக்கப்பட்ட பொழுது அவன் உறுதியாக கர்த்தர் மேலே நம்பிக்கையில் அப்படியே உறுதியாக இருக்கிறான். விசுவாசத்துட்டு வலுவவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயினால் பாவம் செய்யாமல் உறுதியாக நின்று கொண்டிருக்கும் போது அதை கண்டு அரண்டு போன பிசாசு என்ன செய்கிறான்? மனைவியின் மூலமாக என்ன பண்ணுகிறான்? வார்த்தை அனுப்புகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதை கேட்ட உடனே யோபு, அப்பா மனைவியே சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, நம்ம இதை பற்றி யோசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம்லாம் சொல்ல, உடனே பதில் என்ன வந்துச்சுன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. உடனே அதுக்கு பதில் சொன்னான் பாருங்க. அந்த வீட்டில் வர வேண்டிய குறை எல்லாம் நின்று போய் அதே வீட்டை தேவன் இரட்டிப்பான நன்மைக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினார். See, whenever Satan brings a seed of suspicion, doubt, ஒரு சந்தேகத்திற்கு, அவிசுவாசத்திற்கு பிசாசு விதைப்பான். நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற கொண்டு விதைப்பான். தேவன் அப்படி சொன்னாரா, இது நடக்குமா, இது முடியுமா என்ன விதைக்கும் போது உடனே நீங்கள் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து வந்து அதை நீங்கள் அதம் பண்ணும் பொழுது நீங்கள் வெற்றி எடுப்பீர்கள். அதை உட்காந்து யோசித்துக்கிட்டு அதை அசை போட்டுக்கிட்டு ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி முடிஞ்சிருமோ கவலைப்பட துவங்குனீங்க, அந்த அவிசுவாசம் என்ன செய்யும்னா தேவனுக்கு விரோதமாக பேச வைக்கும். அவிசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். வாயை திறந்து நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னவா இருக்கும்? அறிக்கையெல்லாம் அவிசுவாசமாக மாறிடும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த அவிசுவாச வார்த்தை நமக்கு நேராக வரும்போது உடனே அதை என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் இட் டவுன். அது நமக்குள்ளேயும் கலந்துடக்கூடாது, நம்ம ரத்தத்தில் கலந்துடக்கூடாது, நம்முடைய எண்ணங்களில் கலந்துடக்கூடாது, நம்முடைய சிந்தனைகளில் கலந்துடக்கூடாது, அது நம்முடைய ஆவியில் கலந்துடக்கூடாது. உடனே அந்த வார்த்தையை, அப்படி அல்ல, இது முடியும், இது முடியும், உடனே சொல்லி பாருங்க, அந்த வார்த்தையில் வெற்றி இருக்கும். அல்லேலூயா. மரியாள்கிட்ட தேவனுடைய தேவதூதன் சொல்லுகிறார், கர்த்தருடைய உன்னதனுடைய வல்லமை உன் மேல நிழலிடும், இது எப்படி ஆகும், நான் மனுஷனை அறியேனே. உடனே அந்த வார்த்தை வருகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். See, you have to use your word. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு பட்டயம் போன்றது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில். அதை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து உங்க சிந்தனையை அவனுடைய பற்றையாக நீங்க மாற்றி பாருங்க.
அவன் கொண்டு வந்து விதைக்கிற சந்தேக கணைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை அல்ல மரணத்தை பிறப்பிக்கும். அது பாவத்தை பிறப்பிக்கும், தோல்வியை பிறப்பிக்கும். உடனே அதை ரிட்டார்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அது நடக்காது. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெற்றி எடுக்கிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை உடனே அறிக்கை பண்ணி பாருங்க. நிச்சயமாக நான் சொல்லுவேன், அந்த எதிர்த்து வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு அறிந்த ஒரு குடும்பம் ஒருத்தங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்குள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு அருமையான குடும்பம், நல்ல விசுவாசத்தில் நல்ல ஊழியம் செய்கிறவங்க. ஆண்டவர் அவங்கள எல்லா விதத்துலையும் ஆசீர்வச்சிருக்கிறார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, நானும் ஒரு ஒரு எமர்ஜென்சி, ஆனால் நான் ஜெபிக்க போனேன். அப்போ அவங்க சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரே மகள், ஒன்லி ஒன் டாட்டர், ஒரே பிள்ளை. அவள் வந்து நல்லா படித்து PhD டிகிரி வாங்கி ஒரு சென்னையில் உள்ள ஒரு பெரிய ரெப்யூட்டடான காலேஜில் அவங்க வந்து ஷீ இஸ் த HOD, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட HODயாக இருக்காங்க. நல்ல படித்த பிள்ளை, ஒரே மகள். ஒரு நாள் அவள் வேலை முடித்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன ஒரு ஜுரம் அவளுக்கு வந்தது. அந்த ஜுரத்தின் முடிவில் வந்து உடனே ஒரு ஜுரம்னா நம்ம ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போட்டு சின்ன ரெஸ்ட் எடுக்கிறம்மான்னு படுத்திருந்தா. ராத்திரி எழும்பி பாத்ரூம் போனான். பாத்ரூமில் போய் இந்த டாய்லெட் சீட்டில் உட்காந்து அந்த பிள்ளை உள்ளேருந்து அலர்னா, மம்மி டேடின்னு. என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டில் உட்காந்த பிள்ளைக்கு சீட்டை விட்டு எழும்ப முடியல. இடுப்புக்கு கீழே கால் ரெண்டும் அப்படியே செயலிழந்து போயிடுச்சு. பேரலிசிஸ் மாதிரி ஆயிடுச்சு. 30 வயது, 2 பிள்ளைகளுக்கு தாய். அந்த பிள்ளை அப்படியே பேரலைஸ் ஆகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியாக இருப்பா, ஆனால் 2 காலம் அப்படியே பேரலைஸ் ஆகிடுச்சு. இவங்க பயந்து நடுங்க. அந்த பிள்ளை சுத்தமாக எழும்பவே முடியல, காலை கீழே வைக்க முடியல. அப்படியே அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டு, சரி உள்ள காலுகளை மறத்துருச்சா, என்னென்னமோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சா அது சுத்தமாக எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. உடனே எடுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எமர்ஜென்சியில் போட்டு அவளுக்கு வேண்டிய ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எல்லா டாக்டர்ஸையும் வர வைத்து அவங்களுக்கு நல்ல வசதியில் இருந்தாங்க. எல்லா மருத்துவம் செய்யப்பட்டது. எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு டாக்டர் சொன்னாங்க, எங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியலை, எங்களால் இதை கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு ஒரு டாக்டரை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அவரை போய் பாருங்கள், இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து கரெக்டாக என்னன்னு டயக்னைஸ் பண்ணிடுவார், அவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். உடனே அவர்கள் பேச்சை கேட்டு சரின்னு சொல்லி இந்த பிள்ளையை ஆம்புலன்ஸில் எடுத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை அவங்க பார்க்க போனாங்க. அவர் நிறைய டெஸ்ட் எடுத்தார். ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவர் கொஞ்ச நேரம் இந்த பெண்ணை வந்து பரிசோதித்து வச்சுட்டு அவளை அறையில் இருக்கிறா. அவளுடைய தகப்பன், தாய், அவருடைய கணவர் 3 பேரும் தனியாக வாங்கன்னு சொல்லி அவருடைய அறை கூட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார். ஐம் வெரி சாரி, இது வந்து பல லட்சம் பேரில் ஒருவருக்கு எப்பயாவது வர்ற ஒரு பிரச்சனை, ஒரு தாக்கம். இந்த பிரச்சனையை வந்து தீர்வே கிடையாது. உங்கள் பிள்ளை இனிமேல் நடக்க மாட்டா. இனிமேல் அவள் லைஃப் ஃபுல்லாக வந்து வீல் சேர் தான் அவளுக்கு. அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கன்னு சொன்னோம். இது அப்படியே அவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. இன்னும் இந்த வயசில் என்ன வீல் சேர், ஒரு பிரச்சனை கிடையாது, எந்த நீண்ட வியாதி எதுவும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் மிரண்டு உட்காந்து அந்த சகோதரி வந்து நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி, நல்ல விசுவாச சகோதரி. அந்த அம்மா வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த டாக்டரை வந்து இன்னொரு வார்த்தை பேச விடலை. உடனே எழும்பி சொன்னாங்க, டாக்டர் உங்கள் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது அவள் நடக்க மாட்டா, வீல் சேர்னு. நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். உங்கள் வார்த்தைலாம் நடக்காது, என் பிள்ளை நடப்பா. அவ்வளோதானே. ஏம்மா நான் சொல்கிறேன், ரிப்போர்ட்ஸ் வச்சு நாங்கள் அதை நம்பலை. என் பிள்ளை நடப்பா. நடக்கிறாளா இல்லையாப்பா? அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் கடவுளே நம்பிக்கிடுங்க, போங்க, நீங்கள் அவரே நம்பிக்கிடுங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நான் அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. உங்கள் நம்பிக்கைன்னா நான் அதுக்கு நடுவில் வரல, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அவங்க நேரம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. அவளுக்கு சில சிகிச்சைகள் செய்தாங்க. அவளை வைத்து இரவு பகலாக வீட்டிலே வைத்து தேவனோடு போராடி ஜெபம் பண்ணாங்க. தேவன் ஒரு அற்புத சுகத்தை அவளுக்கு கொடுத்தார். 10 நாள் கழித்து அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி என்ன நடந்துருவா, நீங்களே எப்படி இருக்கா? அவங்க சொன்னாங்களா, வீல் சேர் நாங்கள் வாங்கவே இல்லை, ஏன்னா என் பிள்ளை ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த டாக்டருடைய சைடில் சத்தமே வரலையாம், அவர் எதுவுமே பேசவே இல்லையாம், அப்படியே வச்சுட்டாரான் ஃபோனை. அவங்க சொன்னாங்க, நான் டாக்டர் அவமதிக்கும்படி சொல்ல, நம்முடைய தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர்.
பாருங்க, the way you receive that word is so important. எந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்கள் சந்தேகத்தை தூண்டும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றீங்களா, அல்லது சந்தேகத்தை தூண்டும் வார்த்தைகள் வரும்போது உடனே தேவனுடைய வார்த்தையினால் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்காரு, ஆவியின் பட்டயம். உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும்படி அவன் கொண்டு வருகிற எல்லா காரியங்களுக்கு எதிராக அந்த வசனத்தை சொல்லி விசுவாச அறிக்கை செய்து, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் அறிவிப்பேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயினால் சொல்லும்போது ஒரு பட்டயம் போல அது எழும்பி போய் உங்கள் அக்கினியாஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவித்து போடுகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இதை நான் எங்கள் லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆண்டவருடைய கிருபையினால். என்னுடைய பிள்ளை பிறந்து 3 years 3 வருஷம் அவன் சரியாக நடக்க மாட்டான், அப்படியே தவண்டு போவான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. நாங்கள் இப்போ அந்த பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எதிரில் ஒரு லேடி, அவங்க இன்னொரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க அப்பப்போ பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்க, ஏன்னா 3 வயசு ஆச்சுன்னு நடக்கலையா? அவங்க கேட்குற கேள்வி ஒவ்வொரு முறையும், நடக்கலையா? எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவன் ஓடுறான். என்ன உண்மை என்னன்னா, என்ன பண்ணல, நடக்கலைங்க. அவன் சொன்ன வார்த்தை நடக்கலைன்னு வாய்த்தன்னு சொல்லு. அவன் என்ன செய்கிறான்? ஓடுறான். அவன் சொன்னபடி இன்னும் ஓடுறாங்க. உங்கள் வாயை திறந்து நல்லது அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. என் பிள்ளை 5 years வரைக்கும் பேசலை, 5 வயசு வரைக்கும் பேசலை. எந்த கேள்விக்கும் பதில் வராது. ஸ்கூலுக்கு போவான், என்ன படிச்சுட்டு வரான்னு யாருக்குமே தெரியாது. ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அப்படியே போவான் வருவான். நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்தாங்க, பாஸ்டர் அவனை ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுங்க, அவனுக்கு தனியாக தெரப்பி கொடுங்க பாஸ்டர், அவன் ட்ரீட்மெண்ட். எதுக்கு தெரப்பி? அவன் பேசுவாங்க, நல்லா பேசுவான். எதுக்கு தெரப்பி? அவனுக்கு தெரப்பிலாம் நல்லா பேசுவான். அவனை நாங்கள் ஊழியத்துக்கு பேச பண்ணியிருக்கோம். சாமுவேலை போல் தீர்க்கதரிசியாக வரணும்னு ஜெபிச்சு வச்சுருக்கோம். என்னமோ பேச மாட்டான், அதெல்லாம் பேசுவான். என்கிட்ட யாராவது என்ன பேசலையான்னு கேட்டா, ஏங்க வாழ்நாள்லாம் பேச போகிறான், கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கட்டும், இப்படியே தான் சொல்லுவேன். வாழ்நாளால் என்ன தான் பண்ண போகிறான்? பேச போகிறாங்க. இப்போ கொஞ்சம் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பேச மாட்டான்ற வார்த்தை என் வாயிலுன்னு சொன்னது கிடையாது. இப்போ நேற்றுக்கு ராத்திரி உங்கள் அம்மா அழுகுறாங்க, டேய் படுடா, எங்களுக்கு தூக்கம் வருது, இந்த பேசுறது கொஞ்சம் நிறுத்துடா, தாங்க முடியலை. அதாங்க இன்னைக்கு நிலைமை. உங்கள் வாயை திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சந்தேகம் பிசாசினுடைய ஒரு ஆயுதம். அதை அவன் முதல் தாயாகிய ஏவாள் இடத்துல அவன் பயன்படுத்தினான். அந்த அம்மா அந்த சந்தேகத்தின் விதை அப்படியே உள்ள வாங்கிட்டாங்க. அதை உட்காந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓ இப்படி தானோ, ஓ தேவன் நம்மகிட்ட சரியாக சொல்லலையோ, பாதி சொல்லி பாதி மறைச்சிட்டாரோ, அவ்வளோதான், அதிலே வெற்றி எடுத்துட்டான் அவன். அவளை அப்படியே மேற்கொண்டு விட்டான் பாருங்க. அவள் மூலமாய் பாவத்தையும் சாபத்தையும் உலகத்தில் கொண்டு வந்தான். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சந்தேகப்படாதிருங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிற இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் பயங்கரமான சந்தேகங்களோட குழப்பங்களோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். அந்த நெகட்டிவ் நியூஸ் கேட்டு 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 அது உங்கள் ஸ்பிரிட்டில் அப்படியே கலந்து விட்டது. ஒரு காலத்தில் இருந்த உங்களுடைய விசுவாசம் எல்லாம் வடிந்து இன்றைக்கு என்ன நடக்குமோ, இது முடிஞ்சிருமோ, இது நடக்காதோ, இப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கீங்க ராத்திரி பகல். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சந்தேகத்தை தூக்கி வெளியே போடு, என்னுடைய வார்த்தையை பேசு, அந்த பர்வதத்தை பார்த்து நீ பேசு. நீ விசுவாசத்தோடு பேசுவாய், ஆனால் அந்த பர்வதம் அங்கிருந்து மறைந்து அது சமுத்திரத்தில் போய் விடும். எதுக்கு அதை வச்சுட்டு அதோயோ பெரிய மலை மலை மலைன்னு எதுக்கப்பா நீ கவலைப்படுற? என் தேவன் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவருடைய வார்த்தை பெரியது. விசுவாசத்துக்கு மாத்திரம் இடம் கொடுங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று கனப்படுத்துறீங்களா? அவரை பற்றி சந்தேகப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோபு எவ்வளவு தைரியமா இருந்தாருன்னு சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்லையா, அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். என் வாயை திறந்து என் தேவனை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் வாயை திறந்து சந்தேகமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். அவரை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைய காலையில் ஏதாவது ஒன்று தேவன்கிட்ட பெற விரும்புகிறீங்களா? அவர்கிட்ட ஒரு நன்மையை பெற விரும்புகிறீங்களா? அந்த சந்தேகத்தை தூக்கி வெளியே போடுங்க. உங்கள் குடும்பங்களில் சமாதானம் வேண்டுமா? அந்த சந்தேகத்தை தூக்கி வெளியே போடுங்க. எந்த நேரமும் சந்தேகப்படுவது, எந்த நேரமும் குறைகளை கண்டுபிடித்து கொண்டிருப்பது தூக்கி வெளியே போடுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை மிகுந்த பொக்கிஷத்தினால் தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். தேவன் தம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் ரொம்ப தந்திரமா உள்ள வந்து எந்த விதமான ஒரு ஆதாரமே இல்லாம என்ன செய்வான்னா சந்தேகத்தை எழுப்புவான். ஆதாரமே இருக்காது, சந்தேகத்தை எழுப்பி விட்டுருவான். அந்த பேயினால நீங்க பிடிக்கப்படுவீர்களானா அந்த பேய் உங்களை சும்மா விடாது. உங்க சமாதானத்தை குலைச்சிரும். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துட்டு போயிடும். இந்த காலையில் தீர்மானம் எடுங்க, நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய ஒரு மனதை இருமனமாய் மாற்றுகிறது. முதலாவது வந்து ப்ரொமோட்டிங் சஸ்பிஷன், நமக்குள்ள வந்து சந்தேகத்தையே ப்ரொமோட் பண்றது, இது பிசாசனுடைய வேலை. ரெண்டாவது, ஆதியாகமம் 3:4-5, சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நம்பர் 2, த செகண்ட் மெத்தட் அவன் யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருமனமாய் மாற்றுறதுக்கு அவன் எடுக்கிற ரெண்டாவது தீய ஆலோசனை என்னவென்றால், ப்ராமிசிங் சுப்பீரியர் பெனிஃபிட்ஸ் தேன் வாட் காட் ப்ராமிஸ்ட். தேவன் நமக்கு கொடுக்க வாக்குரைத்ததை பார்க்கிலும் தான் மேன்மையானதை நமக்கு தரப்போவதாக அவன் என்ன செய்வான்? நமக்கு பொய்யான வாக்குறுதிகளை நமக்கு தருவான். இது வந்து அவனுடைய ரெண்டாவது சூழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க, இந்த ஏவாள் எவ்வளவு லகுவாக இந்த ஒரு சூழ்ச்சியில் விழுந்தாள் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா, இவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் பரிதாபமாக சுற்றி இருந்த ஜனங்க கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 1:28 வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, பின்பும் தேவன் அவர்களை நோக்கி, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார் தேவன்? அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. வானத்தையும் பூமியும் படைத்தவர், கணவனையும் மனைவியும் படைத்தவர், அவர்களை ஒன்றாய் இணைத்தவர், அவர்களை ஆதரித்தவர், ஜீவன் கொடுத்தவர், அவரே வந்து என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ஒரு சர்ப்பம் வந்து நிற்கிது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் யாரை போல மாறிடுவீங்க? தேவர்களை போல. பாருங்க, அவனுடைய வஞ்சனை எவ்வளோ பவர்ஃபுல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு அழகாக நம்மளை திரிச்சிருவான் பாருங்க. இந்த ஏவாள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஏப்பா தேவர்களை போல மாறணும்னா தேவன்ட்டே நான் கேட்டுக்கிறேன், அவர்கிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஆனால் தேவர்களை போல மாறுறதுக்கு யாருடைய பேச்சுக்கு அவள் இடம் கொடுத்தான்னு சொன்னீங்கன்னா, ஒரு சர்ப்பத்தினுடைய வாயிற்கு அவள் இடம் கொடுத்தாள், அவளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாள். ஏன்னா அந்த நேரம் அவன் சொல்லுகிறது ஆசையை தூண்டுகிறதா இருந்தது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு கிடைக்காத கடவுள் நம்மகிட்ட மறைச்சு நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துட்டாரு, இவர் ரொம்ப பெரிய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு, வாக்கு பண்ணுகிறான்னு சொல்லி உடனே அவன் சத்தத்திற்கு அவள் செவி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனோ, எந்த கம்பெனியோ, எந்த வேலையோ, எந்த பிஸ்னஸோ, யாருமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறத விட நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதத்தின் ஊற்று யாருன்னா நம்முடைய தேவன் மாத்திரமே. இது ஆபிரகாம் அறிந்திருந்தார் பாருங்க. ஒரு பெரிய வெற்றி எடுத்துட்டு வரும்போது சோதோமின் ராஜா அவரை சந்தித்து ஆதியாகமம் 14:21-24 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கிடுங்க, எனக்கு ஜனத்தை கொடுங்க. ஆபிரகாம் உடனே சொன்ன பதிலை பார்த்தீங்கன்னா கரத்தை உயர்த்திட்டானா, உயர்த்தி சொன்னாராம், வானத்தை உண்டாக்கின தேவனுக்குமா நான் சொல்றேன், என்னை மனுஷன் ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்லாதபடிக்கு ஒரு செரட்டையோ செருப்பின் வார கூட நான் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா
ஜனத்தை எனக்கு கொடுத்த தேவன் பொருளையும் தர வல்லவர். நான் ஜனத்தை வியாபாரம் பண்ணி பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனத்தை கர்த்தர்ட்ட பெற்றேன். அதே தேவன் ஜனத்தை கொடுப்பாரானால் பணத்தையும் தருவார், பொருளையும் தருவார், வேண்டிய யாவையும் என் தேவன் தர வல்லவர். கர்த்தர்ட்டே நான் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜனத்தை உங்ககிட்ட கொடுத்து பணத்தை வாங்குறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட நேராக கேட்டு எனக்கு ஜனத்தை கொடுத்தீர் ஆண்டவரே பணத்தை தரணும், அவர் என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். அந்த மனிதன் அதை வாங்காமல் கடைசி வரைக்கும் அந்த ஆளை பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா இருந்தாருங்க. ஒரு குறைவு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு நம்ப முடியாத காரியங்களை நம்மளை சொல்லி நம்ப வைப்பான் பாருங்க. இதான் அவனுடைய வஞ்சனை. ஆசை காட்டி நம்மை மோசப்படுத்துகிறதுல பயங்கரமான ஒரு சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான், ஒரு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவனுக்கு பேர் கொடுத்தார், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவனுக்கு பேர் கொடுத்தார். அவனுடைய வஞ்சனைக்கு இடம் கொடாமல் என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று என் தேவன் என்பதை நாம் வைத்திருப்போமானால் நான் சொல்லுவேன், யார் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் வாக்கு பண்ணாலும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு போதும்பா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு என்ன செய்ய மாட்டார்? அவர் வேதனையை கூட்ட மாட்டார்ப்பா. நீ கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு வேதனை வருமா வராதான்றது கேரண்டி கிடையாது. நான் கர்த்தர்ட்ட வாங்கிக்கிறேன். அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வேதனையற்ற ஆசீர்வாதம். அவரை நான் பின்பற்றேன். உன்னுடைய ஆசை வார்த்தைகள்லாம் நான் பின்பற்ற மாட்டேன். பாருங்க, இந்த பிசாசு யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். இயேசுவையும் விட்டு வைக்கல. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் உங்கள் வீடு விலைக்கு போது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்குங்க? சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். சொந்த வீடை கட்டி உட்காந்துருக்கீங்க, ஒரு தரகர் உள்ள இந்த வீட்டை விலைக்கு பேசியிருக்கோம், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்கம்மா, நல்ல ரேட்டுக்கு போகுது, காசு கொடுத்தீங்கன்னா நம்ம வாங்கி முடிச்சிடலான்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? விடுவீங்களா? ஏன் இதை சொன்னா, பிசாசு இப்படி தான் ஏசுட்டு சொன்னான். என் முன்னால் வணங்குனீங்கன்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? உமக்கு கொடுப்பேன். ஏப்பா இது எல்லா ராஜ்யம் நீ கொடுக்குற மாதிரி எல்லாம் எந்து தான். ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும். ஆனால் இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் யார்கிட்டே பேர பேசுகிறான் பாருங்க. ஏசுகிட்டே இதெல்லாம் கொடுத்துட்றேன், என்கிட்ட வணங்குங்கன்னு கேட்டான். அவர் அப்பாலே போஸ் சாத்தானே, உங்கள்கிட்ட நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக வேதம் சொல்லுது. அவற்றை பணிஞ்சு நான் வாங்கிக்கிறேன். முன்னாடி பணிய வேண்டிய அவசியம் இல்லை. முடிவு என்ன? ஆண்டவர் எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்யும்படி, எல்லா முழங்கால்கள் முடங்கும்படி தேவன் ஒரு பெரிய நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ எந்த ஆசை வார்த்தைக்கு நீங்கள் மயங்காதீங்க. ஏசு சொன்னார், கடைசி நாட்களில் இங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார்னு ஓடாதீங்கப்பா. அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க, பெரிய அடையாளங்களை செய்வாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதான பெரிய அடையாளங்களை செய்வாங்க. நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார் ஐயா. There are no agents for God. ஆண்டவர் எந்த ஏஜென்சியும் நடத்தல, யாருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கல. நீ 100 பேர் ஆசீர்வதி, நீ 1000 பேரை ஆசீர்வதி, அதெல்லாம் கிடையாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். என்ன தேவரை போல மாற்றினாலும் பரவாயில்ல, என் கண்ணை திறக்குனாலும் கண்ணை உருவாக்குனார், கண்ணை திறந்துட்டு போகிறார். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். நீ என்ன நடுவில் உன் கண்ணு திறக்குன்றது, நீ நடுவில் என்ன நீ தேவர்களை போல மாறிடுவேன்றது, அதெல்லாம் உங்கள்கிட்ட கதை வேணாம்பா. நான் அவர் என்னை உருவாக்கினவற்றை நான் போயிடுறேன். அவர் என்னை அபிஷேகிக்க வல்லவர், அவர் என்னை உயர்த்த வல்லவர். அந்த ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அம்மா பெற்ற அத்தனை ஆசீர்வாதம் அவங்களுக்கு இழந்து போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ஒரு முறை ஒரு போதகர் விதமாய் பேசினார், எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு முறை அவற்று ஒரு விசுவாசி வந்தாராம், வெளிநாட்டில் சொன்னாராம், பாஸ்டர் நான் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா ஆப்பிரிக்கா போகிறதுக்குன்னு கேட்டாராம். கர்த்தர் என்கிட்ட பேசலை, நான் ஆப்பிரிக்கா போகணும்னு சொல்லி கர்த்தர் இந்த சகோதரன் மூலமாக என்கிட்ட சொன்னார் அப்படின்னா. இவர் யோசித்துட்டு சரி பிரதர் ரொம்ப சந்தோஷம், எப்போ திருப்பி வருவீங்க அப்படின்னாரு. தெரியல பாஸ்டர். அப்போ சொன்னாரா, அந்த பிரதரை கூடயே கூட்டு போயிடுங்க அப்படின்னாரு. எதுக்கு அவர் எதுக்கு கூட கூட்டு போனோம்? இல்லை, போகிறதுக்கு அவர்கிட்ட தானே கர்த்தர் பேசினார், வர்றதுக்கும் அவர்கிட்ட தான் பேசுவார். நீங்கள் அவரை கூட்டு போனீங்கன்னா எப்போ திருப்பி வர்றதுன்னு என்ன பண்ணுவார்?
கர்த்தர் உங்கள்கிட்ட பேசாமல் அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் மூலமாகவே பேசி உங்களை திருப்பி கூப்பிட்டு வருவார்னாராம். அவர் அப்போ தான் புரிஞ்சு எவ்வளோ பெரிய வஞ்சனை நான் சிக்கினேன். ஏப்பா ஆப்பிரிக்கா நான் போகணுன்றதுக்கு ஆண்டவர் ஏன் இன்னொருத்தன்ட்ட பேசணும்? என்கிட்ட பேச மாட்டேன்னு பயமா என்ன என்கிட்ட பேசுறதுக்கு? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நேரடியாய் சந்தித்து ஆசீர்வதிக்க வல்லவர்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. பிசாசு ஒன்றும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கண்ணை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் நம்மளை தேவர்களை போல மாறணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, என்னை யாராக மாறணும்னு கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அதை போல நான் மாறினா போதும். அல்லேலூயா. நான் எதில் இருக்கிறேன்னா அதில் திருப்தியாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வேளையில் பாருங்க, we get intimidated. ஐயோ, அவங்கள போல நம்ம இல்லாமல் போயிட்டா நம்ம மேலே போயிடுவோமோ, நம்முடைய உயர்வு அப்படியே நின்று போயிடுமோ, நம்ம தாழ்த்தப்பட்டுருவோமோ, நம்ம ரொம்ப பயப்படுறோம். பயப்படாதீங்க. கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிருங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவருக்காக நின்று பிடிங்க. கர்த்தர் எந்த மனுஷனையும் உயர்த்த வல்லவர். எனக்கு தெரியும், சிறைச்சாலையில் பல வருடங்களாக குற்றவாளி என்று வைக்கப்பட்ட யோசேப்பை தேவன் விடுதலையாக்கி பார்வோனுக்கு பக்கத்தில் ஆண்டவர் ஒரு இரவில் மாற்றி உட்கார வைக்க முடியுமானால் உங்களை என்னையும் உயர்த்த தேவன் வல்லவர். அந்த சீட் நமக்குன்னு இருக்குன்னா அது வருங்க, வரும். பயப்படாதீங்க, அது நமக்குன்னு வச்சுருக்குன்னா வரும். யார் நமக்கு சிபாரிசு பண்ண வேண்டியதில்லை, யார் நமக்காக ஓட வேண்டியதில்லை, நம்ம யார் காலையும் விழ வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு குறித்தது கர்த்தர் தருவார். நீங்கள் அதில் கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருங்க. அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் தானியேலும் அவன் நண்பர்களும் சிறை கைதிகளாக இஸ்ரவேலேருந்து பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு வரப்படுறாங்க. அப்போ அவங்க ராஜாவுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ கண்டிஷன் இருக்குது. அதில் கண்டிஷனில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அவங்க எல்லாம் திடகாத்திரமாக இருக்கணுமா. ராஜாவுக்கு முன்னாடிக்கும் போது யாரும் மெலிஞ்சிருக்கக்கூடாதான். அதுக்காக ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த கைதியாக பிடித்து வரப்பட்டவர்களுக்கு ராஜ மேஜையிலிருந்து போஜனம் ஒரு போஷனை கொடுக்க சொல்கிறார். இந்த ராஜ மேஜையின் போஜனத்தை தானியேல் நான் புசித்து என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தில் உட்காந்துருக்கிறார். ஏன்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்த ராஜ போஜனத்துக்கு வர்ற பானங்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக படைத்து அதுக்கு தொழுகை நடத்தி தான் கொண்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை பரிமாறுவாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நீங்கள் பருப்பு கீரை அப்படின்ட்டு சிம்பிளாக எதாவது கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனம் பார்த்துங்க. அந்த பிரதானியின் தலைவன் சொல்லுகிறான், ராஜாவை பற்றி சொல்லுகிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன, அதனால் ராஜா என்ன செய்வார், சிறை சேதம் பண்ணுவார். என் உயிருக்கே ஆபத்துங்க, அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னங்க இப்படி கேட்குறீங்க, சாப்பாடு வேறு மாதிரி சிம்பிளாக கேட்குறீங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்டா தான் திடபத்திரமாக இருக்க முடியும். ஆனால் தானியேல் சொல்ல, இல்லைல்லப்பா, அது சாப்பாடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், நாம் தீட்டுப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, அது எங்கேருந்து வந்தாலும் சரி சாப்பிட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் ஆகாரத்தையே வலிமை உள்ளதாய் மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். நாங்கள் என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, எங்கள் தேவன் எங்களை எல்லாரை பார்க்கல வலிமை உள்ளவர்களாக மாற்றுவார். அவரை நாங்கள் நம்புகிறோம், சாப்பாடை நம்பலை. எங்களுக்கு ஒரு 10 நாள் வேணால் நீ நம்ப மாட்டேங்கிற, 10 நாள் வேணால் ஒரு ட்ரையல் கொடு, நாங்கள் சொல்கிற சாப்பாடு எங்களுக்கு கொடு, நாங்கள் மெலிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா உங்கள் சாப்பாடை நான் சாப்பிட்றேன், ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு பார்த்து அப்பா தீர்மானம் பண்ணும். உடனே அந்த மனிதனும் தயவு வைத்து 10 நாட்கள் இவர்களுக்கு வெறும் பருப்பு கீரை கொடுக்குறான். மற்றவங்க எல்லாம் மாம்ச ஆகாரங்களை சாப்பிட்டு நல்ல கொழுமையாக சாப்பிட்றாங்க. முடிவு என்ன என்று பார்ப்பீர்களானா, 15ஆம் வசனத்தில், ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. சரி, 17ஆம் வசனத்தில், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் சகல ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க, பாருங்க இதுதான் வித்தியாசம். அந்த பிரதானி தலைவன் என்ன சொன்னான்னா, ராஜ சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மெலியாமல் நல்ல தடிச்சு நல்ல ஆளுங்க புஷ்டியாக இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. அது எப்படிப்பட்ட சாப்பாடுனா, எல்லாரை விட புஷ்டியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, மூளையும் வளர்த்து வச்சுருந்தார்.
ராஜா சாப்பாடு சாப்பிட்டு மூளை வளருமான்னு கேரண்டி கிடையாது. உடம்பு வளரும், என்ன வளராது அது கேரண்டி கிடையாது. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் கீரையும் பருப்பு சாப்பிட்டு உடம்பு புஷ்டி ஆனது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது சகல எழுத்து, ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எல்லாவற்றையும் யார் தான் கொடுக்க முடியும்னா ஞானத்தின் ஊற்றாய் கர்த்தர் கொடுத்தார். அதனுடைய முடிவு என்ன? 19ஆம் வசனத்தில் ராஜா அவர்களோடு பேசினான். இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, த கிங் இன்டர்வியூட் தெம். அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சாராம். இன்டர்வியூவில் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவர் என்ன செய்யப்படலை, காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். சொன்ன தே காட் தி அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதான். அது மாத்திரமல்ல, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாய் கண்டான். ஐயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தேவனுக்காக வைராக்கியமா நின்று உலகத்தின்படி நம்ம வாழாம கர்த்தருக்காக நின்று பிடிப்போமானா, ஒரே மனமா நிற்போமானா, அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர் விசுவாசிச்சு அவர் பட்சத்தில் நிற்போமானால் தேவன் நம்முடைய முகத்தை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நம்முடைய தேவன் நம்மை 10 மடங்கு சமர்த்தர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேங்க, இன்னைக்கு நிறைய வேளையில் உலகத்தின் வாலிபர்கள், உலகத்தின் மக்கள், அவங்க நடை, உடை, பாவனை, அவருடைய கலாச்சாரங்கள் என்னென்னமோ மாதிரி மாறிட்டு இருக்கு. நிறைய வேளை நம்முடைய கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட, ஆனால் அவர்களோட மேட்ச் பண்ணாட்டி நம்மளெல்லாம் கேங்கை விட்டே வெளியே துரத்திடுவாங்கண்ணே, நம்மளெல்லாம் ஒன்றும் தெரியாத பசங்கன்னு சொல்லி பேர் வச்சு பட்டை வச்சு தூக்கி தூர போட்டுருவாங்கண்ணே. பயப்படாதீங்கப்பா, அவன் என்ன பண்ண முடியும் போனால் அவன் கேங்லேருந்து தான் தூக்கி வெளியே போட முடியும். நம்மளை உயர்த்துகிறவர் ஒருவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 10 மடங்கு சமர்த்தனாக்கி இந்த கூட இருந்து சாப்பிட்டவன் எல்லா உலகத்தை அனுபவிச்சான், பக்கத்தில் நெருங்க முடியாதபடி தேவன் நம்மை மகிமைப்படுத்த இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். தானியேலின் தேவன் உண்மை உள்ள தேவன். வெளியில் இருக்கிற அலங்காரங்கள், வெளியில் இருக்கிற தோற்றங்கள், வெளியில் இருக்கிற இந்த படாம்பிங்க இதெல்லாம் பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. எளிமையான வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்வோமானால் அதிலே தேவன் நம்மை கீர்த்தி உள்ளவர்களாய் உயர்த்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பிசாசு கொண்டு வர்ற இந்த பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள், அவனுடைய எல்லா பொய்யான வாக்குத்தத்தங்கள்லாம் நம்பி ஏமாந்து போகாமல், எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று நிற்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 106 13 முதல் 15 வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திர வழியாய் கடந்து வரும்பொழுது அவருடைய கிரியைகள் எல்லாம் சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அவருடைய ஆலோசனைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலே மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள். அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவில் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலேயோ என்ன கொடுத்தாராம்? இழைப்பு. அவங்க எதை கேட்டாங்கன்னா, என்ன இது பரலோகத்திலேருந்து மண்ணா, பரலோகத்திலேருந்து மண்ணான்னா, நாங்கள் எங்கெல்லாம் அப்படி சாப்பிட்டு பழகினதில்லை. எங்கே பாருங்கள், நாங்கள் இத்தனை வருஷமாக எகிப்திலேருந்து வந்தோம், அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க பாருங்கள், வெள்ளை பூண்டு சாப்பிட்றாங்க, அவங்க மாம்சம் சாப்பிட்றாங்க, அவங்க மீன் சாப்பிட்றாங்க, அவங்க கொமட்டிக்காய் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வழங்குறோம். இது என்னங்க மேலே வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு, அது அவங்கள சாப்பிட்றது போல எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவங்க கேட்கல. சரி, நீ உன் இஷ்டம் அப்படியே கொடுத்துட்றேன், போ, மாம்சம் தானே வேணும், சாப்பிட்டு போ. நான் ஒரு ஆகாரத்தை உங்களுக்கு வச்சுருந்தேன், 40 வருஷம் உனக்கு எந்த வியாதியும் வராதபடி உனக்கு நான் மன்னாவை கொடுத்தேன், அது வேண்டான்னு சொல்லிட்டு நீ வந்து எகிப்தியர் சாப்பிட்ற சாப்பாடு தான் வேணும்னா அதையும் கொடுத்துட்றேன்ப்பா, உனக்கு வேணும்னா கொடுத்துட்றேன். ஆனால் வயிறு நிறைஞ்சது, ஆத்மா என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி நிறைய பேர் இதன் நிலையில் தான் இருக்காங்க. உலகத்தை பார்த்து வயிறு நிறைஞ்சிருச்சுங்க, அவர்களை போல வேஷம் போட்டாச்சு, அவர்களை போல நடக்க ஆரம்பிச்சாச்சு, அவர்களை போல எல்லாம் மாறியாச்சு. ஆனால் பிரச்சனை என்ன? ஆத்துமா இழைப்படைஞ்சு போச்சு, ஆத்துமாவில் பலன் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இதே தவிர திரும்ப செய்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
கர்த்தர் எவ்வளவோ அவர்களை எச்சரித்தோம், அவங்க சாமுவேலுக்கு விரோதமாக அவருடைய சொல்லை கேட்க மனதில்லாமல் வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ராஜா வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், அவர்களை யுத்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், எங்களுக்கு ராஜா வேணும். ஆண்டு சொல்கிறார், எப்பா நான் அவர்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து அவர்களை நடத்திட்டு வந்தேன், இவ்வளவு நாள் நான் அவர்களுக்கு தேவனாக இருந்து என்னுடைய கண் பார்வையில் நியாயாதிபதிகளை நான் ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி நடத்திட்டு வந்தேன். ஆனால் இந்த ஜனங்களோ என்னுடைய ஆலோசனை கேட்க மனதில்லாமல் இந்த அந்நிய ஜனங்களை போல எங்களுக்கு ராஜாவணும்னு கேட்குறாங்களே. நான் எவ்வளவோ எச்சரிப்பு கொடுக்குறேன், அதனால் வருகிற பிரச்சனைகளை சொல்லுகிறேன், அவள் கேட்க மனதில்லை. அவங்க உன்னை அவங்க கனவீனப்படுத்தலை, என்னை கனவீனப்படுத்தினார்கள். உன்னை அசட்டை பண்ணலப்பா, என்ன அசட்டை பண்ணாங்க. ஆகவே அவங்க கேட்குறபடியே நான் என்ன கொடுத்துருவேன், அவனுக்கு ஒரு ராஜாவை கொடுத்துட்றேன், போ நான் அவனுக்கு ஒரு ராஜாவை ஆயத்தம் பண்ணுகிறேன். அவங்க கேட்டதன்படி கர்த்தர் கொடுத்துட்டார். அவங்க ஆலோசனை, அவங்க கண்கோண போக்கில், அவங்க மனசில் தோன்றபடி கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் அந்த இஸ்ரவேல் என்கிற வாக்குத்தத்தப்பட்ட பூமியை விட்டே அவங்க சிதறி போய் அந்நிய நாடுகளில் போய் உட்கார்ந்து அடிமைகளாக பல ஆண்டுகள் உட்கார்ந்தது காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க கேட்டு வாங்கினாங்க பாருங்க ராஜாக்கள், அவர்களே காரணமாக மாறிட்டாங்க. இவர்களுடைய செல்வத்தை எல்லாம் சூறையாடி சுமக்க முடியாத பாரத்தை அவர்கள் மேல் சுமத்தினவங்க யாருன்னு கேட்டா, இவங்களே கேட்டு வாங்கினாங்க பார்த்தீங்களா ராஜாக்கள், அவங்க தான் காரணம். அவங்களுக்கு சொல்றேன், ஐயா என்னுடைய கண்கள் அல்ல, என்னுடைய மனம் அல்ல, யாரோ சொன்ன ஆலோசனை கிடையாது, உலகம் போகிற போக்கில் இல்லை, பிசாசு கொடுக்கிற ரொம்ப பயங்கரமான வாக்குறுதிகள் கிடையாது. என் தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக, என் பாதைக்கு வெளிச்சமாக, அவர் பாதைக்கு என்ன நான் அர்ப்பணிப்பேன். ஆனால் அல்லேலூயா, இடரலற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. ஒன்றும் மறந்துடாதீங்க, ரெண்டையும் ஒரு நேரத்தில் அனுபவிக்க முடியாது, ரெண்டையும் அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், அந்த கனியை புசித்தா நீங்கள் சாகவே சாவீங்க, அதை புசிக்காதீங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க தேவ ஆலோசனையை விட்டுட்டு இந்த சர்ப்பம் சொன்னதை கேட்டுட்டு அந்த கனியை சாப்பிட்டு மகிமை இழந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, என் சொல்ல கேட்காதனால இனி நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதம், இந்த தோட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ரெண்டு பேரையும் வெளியே துரத்தி அதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் என்ன செய்தோம், அனுபவிச்சிடணும். ஆனால் உங்களை மீட்டுக்கொள்வேன், பட் அதில் வேர்வை சிந்தி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும். நான் சொல்லுவேன், ஐயா ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கெல்லாம் நாமளே மாறக்கூடாதுன்னு விரும்புகிறார். தேவன் எச்சரிப்பு கொடுக்குறார், தேவன் ஆலோசனை கொடுக்குறார். அந்த ஆலோசனையை கேட்ட ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி என் வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேல் முழு மனதாய் நீ நம்பிக்கையாயிரு, உன் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் பாதைகளை எல்லாம் அவர் செவையாக்குவார், நேர்த்தியான இடத்தில் உனக்கு பங்கை தருவார், தேவனுடைய உயர்த்தி நடத்துவார். அவருடைய வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். இந்த காலையில் இந்த ரெண்டு காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுத்து நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கைகள் இரு மனமாய் இருக்குமானால் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினையாதிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பிசாசானவன் எத்தனை முறை பிரித்து விட அதை இருமனமாக்க அவன் தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும் ஐயா, இந்த வேற்றுமையான எண்ணங்களை என்னை விட்டு விலக்கும், என் இருதயம் பக்கமாய் ஒருமுகப்படட்டும் என்று கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதை தேவன் வாஞ்சிக்கிறார். எப்பொழுது இந்த இருதயம் இருமனமாகும், பிசாசு நமக்குள்ளே கொண்டு வருகிற சந்தேகத்திற்கு நாம வரவேற்பை தரும் பொழுது, இன்றைக்கு சந்தேகத்தை நான் வரவேற்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களுக்கு விரோதமாய் நான் போர் செய்கிறவனாய் எதிர்த்து வருவேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தினால் நான் ஜெயிப்பேன். இன்றைய காலையில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம இருமனம் உள்ளவர்களாய் அல்ல ஒரு மனம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவன் நம்ம ஏவும் போது பிசாசானவன் தேவன் கொடுக்கும் அவருடைய குறித்த கால ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் அவன் புதிதாக வாக்குறுதிகளை சொல்லி தேவனுடைய வழிகளை விட்டு நம்மை திருப்ப முயற்சி செய்வான்.
நாம தெளிவுள்ளவர்களாக இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும், மனிதன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், தேவனே என்னை ஆசீர்வதியின் கரங்களை உயர்த்தி பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய அறிக்கைகளை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் சந்தேகத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் இருதயத்தில் எத்தனை சந்தேகங்களை விதைக்கலாம், எத்தனை வார்த்தைகளை விதைக்கலாம். ஐ பிலீவ் there is no proof for that. ஆண்டவருடைய மாறாத ஒரே ஒரு ப்ரூஃப் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாறவே மாறாது. வானம் ஒழிந்து போகும், பூமி அழிந்து போகும், புல் உலர்ந்து போகும், பூ எல்லாம் உதிர்ந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த வார்த்தையை நான் அறிக்கை எடுக்கிறேன். இன்றைய காலையிலே சந்தேகத்தோடு நீங்க குழம்பி வந்திருக்கலாம், பயங்கரமான போராட்டத்தில் உங்க மனதில் வந்திருக்கலாம். விதைக்கப்பட்ட சந்தேகத்தின் வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சந்தேகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அந்த நாளில் என்னுடைய இருதயத்தை விட்டு நான் அகற்றுகிறேன். அந்த இடத்துல விசுவாசத்தின் தேவனுடைய வார்த்தையை நான் நிரப்புகிறேன். என் இருதயத்தை நிரப்புகிறேன், என் ஆவியை நிரப்புகிறேன், என் சிந்தனையை நிரப்புகிறேன். இயேசுவே என்னை விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்றும், என்னை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறவனாக, கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்னும் பிரயோகிக்கிறவனாக, பிசாசுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், சந்தேகத்தின் வார்த்தைகளுக்கு என் இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடுவேன், விசுவாசத்தை அறிக்கையிடுவேன், வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுவேன். என் தேவன் மேல் நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை திருப்தியாயிருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்ற உறுதியோடு அவரையே நான் நோக்கி பார்ப்பேன். என்னை உயர்த்துகிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை மறவாதவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக எல்லா தடைகளை தேவன் விலக்கும்படியாக வாயை திறந்து விசுவாச அறிக்கைகளை நீங்கள் செய்ய போறீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நான் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்திருந்தால் இப்பொழுது எனக்கு மன்னியும். நான் அதை ஒருவேளை என் வாயினால் அறிக்கை பண்ணி இருந்தால் இப்பொழுது எனக்கு மன்னியும். என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது விடுவியும். பிசாசுடைய அந்தகார வல்லமைகளிலிருந்து விடுவியும். இன்றைக்கு நான் உம்முடைய சுகத்தை அனுபவிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். யார் எத்தனை சந்தேகங்கள் உங்களுடைய இருதயத்தில் விதைத்திருக்கலாம். நீ படிக்க மாட்டாய், நீ மேன்மைப்பட மாட்டாய், உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு பிள்ளை பிறக்காது, உனக்கு சுகம் உண்டாகாது, எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். நான் சொல்லுவேன், அவைகள் எல்லா வார்த்தையை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா பயங்கள் வெளியே போகட்டும், சந்தேகங்கள் வெளியே போகட்டும். In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், எங்கள் ஆவியை கலங்க பண்ணுகிற எல்லா விதமான எதிர்மறையான ஆவிகள், அவிசுவாச வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் விலக்கப்படட்டும். அது விலக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படட்டும். ஒரு புதிய ஜீவன் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் பிறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் செய்ய போகிற மகத்துவமான செய்கைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு வாக்குரைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும், நாங்கள் எண்ணி முடியாத நன்மைகளையும் எங்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காய் நன்றி. நாங்கள் கேட்பதற்கு அதிகமாகவே எங்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி. ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. worship him, thank him. oh hallelujah. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே, விசுவாசத்தினாலே ஜெயிக்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசையா, இனிமேல் அந்த சந்தேகத்தை நான் அறிக்கையிட மாட்டேன், அந்த அவிசுவாசத்தை அறிக்கையிட மாட்டேன். நான் விசுவாசத்தினாலே முன்னேறுவேன். நல்ல ஆண்டவரை ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவில நிறைந்து எல்லா இருளின் கட்டுகளை அவிழ்த்து விட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு விசுவாச பாதைக்குள்ளே வருகிறேன், விசுவாச பாதைக்குள்ளே வருகிறேன். ஓ ரபாலா ரபா ஷந்தல ரபதுலபௌரியா ரிகலபதலபந்தல ரபா ஷந்தலரியா. ஒரு விசுவாச பாதைக்குள்ளே நான் வருகிறேன்.
விசுவாச வாசலுக்குள்ளே நான் வருகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் வருகிறேன். அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே விடுதலை இருக்கிறது, அங்கே ஜீவன் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா.
ஆண்டவரே, 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 உன்னதங்களிலே உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மேல இன்னொரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. சத்துரு கொண்டு வருகிற வஞ்சங்கள், சத்துரு கொண்டு வருகிற பொய்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு, தந்திரங்களுக்கு விலைக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கண்களை திறப்பீராக. உம்முடைய வசனத்துக்கு நேராய் திறப்பீராக. நோக்கி பார்க்கிற அந்த கண்களை தார். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.